ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் நியமங்களை கடைப்பிடிக்கும் பொழுது அதனால் விளையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தவம் செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். காய இந்திரிய சித்திகி அசுத்திக்ஷயாத் தபசகா என்று கூறுகிறார். அதாவது தவம் என்பதே நம்மை புடம்போட்ட தங்கம் போல பிரகாசிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. நம்மிடம் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி இந்த உடல் அதனுடைய வேண்டாத எண்ணங்கள் மட்டுமில்லாமல் வேண்டாதவற்றை நீக்கி ஒரு பரிசுத்தமாக ஆக்குவதுதான் தவம். அதாவது அதை ஒரு ஒழுக்க முறை என்று கூறுகிறார். இது செய்யும் பொழுது இந்த உடல் தன்னால் எப்படி இயங்க முடியுமோ அந்த முழு இயக்கத்திற்கும் இந்த உடல் தயாராகிறது. இந்திரியம் புலன்கள் தன்னுடைய முழு வேகத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரியான முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்த தவம் என்ற ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அது மாறான பாதையில் செல்ல முடியாது. ஏனென்றால் மனதையும் உடலையும் பரிசுத்தப்படுத்துவதே அந்த தவம் என்றுதான் கூறுகிறார். ஆகவே காய இந்திரிய சித்தி என்று சொல்வது இந்த உடலாலும் இந்த புலன்களாலும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இவற்றை உபயோகப்படுத்தும் திறன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். நாம் இன்று சதுரங்க தண்டாசனத்திலேயே வேறு சில மாறுதல்கள் செய்து அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். நம்ம சதுரங்க தண்டாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அது எல்லாராலையும் கிளாசிக்கலாக பண்ண முடியாது. மாடிஃபை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் சுலபமாக. இன்னும் கொஞ்சம் சுலபமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேருக்கு இடுப்பில் கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உடலையுமே அவங்களால தூக்க முடியாது. அவங்க உடலை சாஷ்டாங்கமாக தரையிலேயே வச்சு பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதாரணமாக உட்காந்துக்குங்க. 2 கால்களையும் முன்பக்கமாக நீட்டிருங்க. கால்களை ஒவ்வொன்றாக பின்பக்கமாக மடக்கி வஜ்ராசனா பொசிஷன் போயிடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. உள்ளங்கை 2 முட்டி மேலே வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் மேலே தூக்குங்க முன்பக்கமாக. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக உடலை கொண்டு வாங்க. கால்கள் 2ஐயும் கொஞ்சம் நல்லா அகட்டிக்குங்க. முட்டி அல்லது இடுப்பு பகுதியில் ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா இது கொஞ்சம் சுலபமான முறை. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 பாதத்தையும் உள்நோக்கி திருப்பி இடுப்பு உடல் மேலே தூக்குங்க. கால்கள் அகட்டிய நிலையிலே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. பாதம், முட்டி, கால்கள் எல்லாமே தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக நெஞ்சு, வயிறு, தலையை கீழே கொண்டு போங்க. தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே நெஞ்சு, தலைப்பகுதியை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள் 2ஐயும் உள்ளே திருப்பி பாதத்தை, கால்களையும் இடுப்பையும் மேலே தூக்குங்க. கால்கள் அகட்டிய நிலையிலேயே. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி 2ஐயும் தரைக்கு கொண்டு வந்துடுங்க. உடலை மேலே தூக்குங்க. தலையை மேலே தூக்குங்க. பாதங்கள் 2ஐயும் வெளியே திருப்பிக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலை கீழே கொண்டு வந்துடுங்க தலையை. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இதே இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. கால்கள் ரெண்டையும் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. நீ ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. பாதம், முட்டி, தொடை எல்லாவற்றையுமே தரையில் வச்சுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வயிறு, மார்பு, தலை எல்லாத்தையுமே தரையில் கொண்டு வந்து வச்சுருங்க. இது கொஞ்சம் இலகுவான முறை. இதை செய்து நல்ல ப்ரிப்பேர் ஆன பிறகு கிளாசிக்கலாக நம்ம சதுரங்க தண்டாசனை ட்ரை பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே தலை, மார்பு, வயிறு மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பு, உடல் மேலே தூக்குங்க. நீ ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி ரெண்டையும் தரைக்கு கொண்டு வந்துடுங்க. பாதத்தை வெளியே திருப்பிடுங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போயிடுங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாங்க. உட்காந்துக்குங்க. அப்படியே நம்ம சதுரங்க தண்டாசனத்திலேயே இன்னும் மிக எளிமையான முறை இன்றைக்கி பார்த்தோம். அதை உடல் முழுவதுமே தரையில் வச்சு அப்புறம் உடலை மேலே தூக்குறது. இது கொஞ்சம் எளிய முறை. இந்த முறையில் பயிற்சி செய்து சிறிது சிறிதாக முன்னேறி நாம் கிளாசிக்கலாக அந்த ஆசனம் எப்படி செய்வது என்ற முறைக்கு செல்லலாம். இந்த முறையில் செய்தாலுமே நமக்கு முதுகுத்தண்டு நல்ல முறையிலே வலுப்பெறுகிறது. ஏனென்றால் இந்த ஆசனம் செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய மற்ற எல்லா பொசிஷனுமே அதோமுக ஸ்வானாசனா, ஊர்துமுக ஸ்வானாசனா, அதனுடைய பயிற்சிகள் எல்லாமே முதுகுத்தண்டை சுற்றியே இருப்பதினால் அதற்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ரெண்டுமே கிடைக்கிறது. அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. முதுகுத்தண்டை சுற்றி உள்ள தசைநார்கள் வலுப்பெறுகின்றன. மூச்சு வாங்கி விடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. ஒரு பொருளின் மேல் மனம் குவியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. நாம் வேறு சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.